சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்கோயூர் என்க அழைக்கப்படுகிற திருவுறையூர் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். துவாபர யுகத்தில் திருக்கோயூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் நந்த சோழனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. தினமும் திருவரங்கத்து ரங்கநாதரை தரிசித்து சோழ மன்னன் புத்திர பாக்கியம் வேண்டினான். ஒரு நாள் நந்த சோழன் நீர் அருந்த தடாகத்துக்கு செல்லும் போது அங்கு அழகே உருவான பெண் குழந்தை ஒன்று தாமரை மலர் மீது துயில் கொண்டிருந்ததை பார்த்தான். ஸ்ரீ மகாலட்சுமி தான் பெண்மகவாக அங்கு அவதரித்திருந்தாள். சோழன் அந்த குழந்தை எடுத்து சென்று கமலவல்லி என்று பெயரிட்டு தன் மகளாக வளர்த்து வந்தான். சோழ நாட்டின் இளவரசியாக சீரும் சிறப்புமாக கமலவல்லி வளர்ந்து வந்தாள். ஒருமுறை கமலவல்லி தோழியர்களோடு உலாவும் போது எதிரே குதிரையில் அழகிய மணவாளனாக வந்தவனை, அதாவது அரங்கனை கண்டு மையல் கொண்டு விட்டாள். அழகிய மணவாளன் மீது காதல் கொண்ட கமலவல்லி நாச்சியார் மணந்தால் அவரைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக இருந்தாள். கமலவல்லிக்கு காதல் முற்றி உணவு உண்ண மறுத்து அங்கேயே தவம் இருக்க ஆரம்பித்து விட்டாள். இதனால் கவலையடைந்த நந்த சோழனின் கனவில் தோன்றிய அரங்கன் மகாலட்சுமி தான் கமலவல்லியாக அவதரித்ததாகவும் தானே அவளை மணக்க விரும்புவதாகவும் கமலவல்லியை திருவரங்கம் அழைத்து வருமாறும் கூறினார். திருவரங்கத்தில் அழகிய மணவாளனாக காட்சி தந்து கமலவல்லியை மணந்து கொண்டார். அதன் பின்னர் நந்த சோழன் கமலவல்லி அவதரித்திருந்த திருத்தலத்தில் பெரிய கோயில் ஒன்றை கட்டினார். திருப்பானாழ்வாரும் கோச்செங்கட் சோழன் நாயன்மாரும் அவதரித்த இந்த திருத்தலம். திருமங்கையாழ்வாரும் இந்த திருத்தலத்தை பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் செய்துள்ளார். வழக்கமாக பெருமாள் கோயில்களில் வைகுண்ட சென்று பெருமாள் சொர்க்கவாசலை கடந்து செல்வார். ஆனால் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று எப்போதும் போல பூஜை மட்டுமே நடைபெறுகிறது. அன்றைய நாளில் இங்கு சொர்க்கவாசல் திறப்பதில்லை. தேய்பிறை ஏகாதசி நாளில் நாச்சியார் மட்டும் சொர்க்கவாசலை கடக்கிறார் என்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் கமலவல்லி தாயார் அவதரித்ததால் பங்குனி திருவிழா இந்த கோயில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் திருவரங்கத்தில் இருந்து அரங்கப்பெருமாள் பல்லக்கில் கிளம்பி காவேரி குடமுருட்டி ஆறுகளை கடந்து திருக்கோயூர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய திருவுறையூருக்கு வருகை தருகிறார். மூலஸ்தானத்தில் இருக்கும் கமலவல்லி நாச்சியாரை அழைத்து கொண்டு சேர்த்தி மண்டபத்தில் திருமணக் கோலத்தில் இருவரும் காட்சி தருகின்றனர். பின்னர் அரங்கன் மட்டும் திருவரங்கம் செல்கிறார். தாயார் மூலஸ்தானம் திரும்புகிறார். துவாபர யுகத்தின் முடிவில் மறைந்திருந்த இந்த கோவில் சோழர்களால் மீண்டும் கட்டப்பட்டது. 5 நிலை மாடத்துடன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு அரங்கனுக்கும் தாயாருக்கும் ஒரே சந்நிதிதான். திருப்பானாழ்வார் மற்றும் ராமானுஜருக்கு இங்கு தனி சன்னதிகள் உள்ளன. இந்த தலத்தில் தாயார் அவதரித்ததால் நாச்சியார் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு கமலவல்லி தாயாரே பிரதானமாக உள்ளார். பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திர நாளில் திருமணம் ஆகாதவர்கள், திருமணமாகி பிரிந்து வாழ்பவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் அனைவரும் இந்த தலத்தில் வந்து திருமணக் கோலத்தில் வீட்டிற்கும் அரங்கநாதரையும் கமலவல்லி தாயாரையும் வணங்கினால் விரைவில் அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார். நாச்சியார் கோவிலின் அமைவிடம் திருச்சி ரயில் நிலையத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீரங்கத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.